வரிகள் எப்படி இருக்குன்னா, இஸ்ரவேலே உன்னை கர்த்தர் சந்திப்பார். இந்த பைபிள்ல கர்த்தர் சந்தித்த பல நபர்களை நம்ம இந்த பைபிள்ல பார்க்கணும். யாரையெல்லாம் கர்த்தர் சந்திச்சாரோ அவங்க வாழ்க்கையை 2 பகுதியா பிரிக்கலாம். ஒன்று சந்திப்புக்கு முன், சந்திப்புக்கு பின் அப்படின்னு. அவங்க லைஃப் அப்படியே டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கும், அவங்களுடைய கேரக்டர்ஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கும், அவங்க சுச்சுவேஷன் மாறி இருக்கும். இப்படி பெரிய மாற்றங்களை கொண்டு வந்தது எதுனா கர்த்தருடைய சந்திப்பு தான். பயந்து போரடித்தவன் ஒரு போராளியாய் மாறுகிறான்னா அது கர்த்தர் சந்தித்ததுனால தான். ஹல்லேலூயா, ஆமென். மீதியானியருக்கு பயந்தவன் இப்ப மீதியானியரை ஒருத்தரை துரத்துறது போல துரத்துற ஒரு பவர்ஃபுல்லான பர்சனா மாறுறாருன்னா அது கர்த்தர் சந்தித்ததற்கு பின்பாகத்தான். பைபிள் அந்த மாதிரி கர்த்தர் ஒரு ஜனத்தை சந்தித்திருக்கிறார். ஹல்லேலூயா. எகிப்தில் இருந்த இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் சந்தித்திருக்கிறார். ஹல்லேலூயா. பெத்லகேமில் இருந்த இஸ்ரவேல் புத்திரர்களை கர்த்தர் சந்தித்திருக்கிறார். எங்கெல்லாம் கர்த்தர் ஒரு ஜனத்தையோ ஒரு கம்யூனிட்டியோ ஒரு பர்சனையோ எங்கெல்லாம் கர்த்தர் சந்தித்தாரோ அதுக்கப்புறம் அவங்களுடைய வாழ்க்கையில பெரிய நன்மைக்கு ஏதுவான மாற்றங்களை கர்த்தர் செய்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். இன்னைக்கும் நீங்க அப்படி யாக்கோபை போல குழப்பத்தோட பயத்தோட, ஆமென், வெறும் வார்த்தை தான் இருக்கு, வெறும் கோல் தான் இருக்கு, என்கிட்ட பெருசா ஒண்ணும் இல்லை அப்படின்னு நீங்க இருந்தாலும் கர்த்தர் இன்றைக்கு உங்களை சந்திக்க. ஹல்லேலூயா. என் கூட சேர்ந்து அந்த வரிகளை சொல்லுங்க. இஸ்ரவேலே என்னை கர்த்தர் சந்திப்பார்னு பாடலாமா? இஸ்ரவேலே என்னை கர்த்தர் சந்திப்பார், என் குறைவுகள் நிறைவாக்குவார், குறைவுகள் நிறைவாக்குவார். கர்த்தரின் ஜனமே, கர்த்தரின் ஜனமே என்னை சந்திப்பார், என்னை சந்திப்பார், என் வறட்சிகள் செழிப்பாக்குவார். இஸ்ரவேலே, இஸ்ரவேலே என்னை கர்த்தர் சந்திப்பார், குறைவுகள் நிறைவாக்குவார். கர்த்தரின் ஜனமே என்னை சந்திப்பார், வறட்சிகள் செழிப்பாக்குவார். இல்லை என்ற வார்த்தை இல்லாமலே, இல்லை என்ற வார்த்தை இல்லாமலே போகும். கர்த்தர் என்னை சந்தித்ததா